கொள்கின்றேன். அத்தோடு எமது முருகன் கோயில் கும்பாஷமானது நெருங்கி கொண்டிருக்கின்றது. எமது கோயிலை பற்றி இந்த கோயிலை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த எமது மேற்குரிய வீரராகவர்கள் அவர்கள் உங்களுடன் கலந்துரையாடுவார். எல்லோருக்கும் வணக்கம். ப்ரோக்ராம் முடிஞ்சு வீட்டுக்கு போக எல்லோரும் ஆவலாக இருப்பீர்கள். ஆவலால் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். எங்களுடைய முருகன் கோயில் பொதுமக்களுக்காக நடத்தப்படுகிறது. அது யாருடைய தனி கோயிலும் அல்ல. நீங்கள் யாரும் பங்கேற்கவே எங்களுடைய விருப்பம். அதாவது கும்பாபிஷேக கிரியைகள் 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் இந்த வருஷம் தொடங்கி 29ஆம் தேதி புதன்கிழமை காலை மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். எல்லோரும் அந்த கும்பாபிஷேக நாள் மாத்திரம் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் கும்பாபிஷேக கிரியைகளில் பங்கேற்றுவதும் உங்கள் உடலுக்கும் மனத்திற்கும் ஆவிக்கும் நல்லது. ஆகையால் அதை பற்றி சொல்ல விளைகின்றேன். 23ஆம் தேதி கிரியைகள் ஆரம்பம், 24ஆம் தேதி பிள்ளையார் அதாவது கணபதி ஹோமம், கணபதி அர்ச்சனை, அதன் பின் விநாயகர் ஆகவே வரும். 26ஆம் தேதி பெண்களுக்காக வழக்கமாக எல்லோரும் கலந்து கொள்வதில்லை. ஆனால் எங்களுடைய குருக்கள் வசந்த குருக்கள் பதவினாபதி கௌதம் ஸ்டோரியிலிருந்து தான் வந்திருக்கிறார். அவர் தான் நம்முடைய பிரதம சாதகர். அவர் கூறினால் 100 பெண்கள் இதில் கலந்து கொள்ள முடியும் என்று. அதாவது விளக்கு பூஜை செய்ய முடியும். அது பங்கேற்றது ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்கா வரும் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். உங்களை யாருக்கும் விருப்பமாயிருந்தால் அன்பர் சிந்தம் தொடர்பு கொள்ளவும் அவர் எனக்கு தெரிவிப்பார். அதாவது 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு தீப பூஜையும் தீப ஸ்தாபனமும் நடைபெறும். அதாவது நீங்கள் விளக்கு பூஜை செய்து அந்த விளக்குகளை கொண்டு புது கோயிலில் வைக்க வேண்டும். அதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எல்லோரும் பங்கேற்க வேண்டும் என்பதே எனக்கு ஆசை. அதே மாதிரி சில யாக பூஜைகளிலும் சேர்ந்து கொள்ள முடியும். வேண்டுமானால் அன்பரசினுடன் தொடர்பு கொள்ளவும். நன்றி. எல்லோருக்கும் ஆசை.